ஹாய் சகோ, வெல்கம் டு ஸ்வீட் ஜமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேரேஜ் நாட் டேட்டிங் எபிசோட் 9 பார்க்க போகிறோம். 8 வரையும் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த கதை காமெடி ரொமான்டிக் சீன் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய சகோஸ் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் மாடல் முடிஞ்சது, டக்குன்னு செகண்ட் மாடலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் மாடல் முடிஞ்ச அடுத்த செகண்டு செம்மும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாமுக்காக தான் என்னால் அடிக்கடி கண்டினியூஸாக போட முடியல. என் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த செகண்டே நிஜமாலுமே ரெகுலராக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஒரு தர்ம சங்கடத்துல தான் இப்போ போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா ரெகுலர் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். சரி போங்க, நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே தலை சுத்துது. டக்குன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் அப்படி போறா அவ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க என்ன அவளோட அம்மாவான்னு சொல்லி கேட்பாங்க. வேற யாரும் நம்ம எக்ஸ் லவர் தான். சரி நான் அவ அம்மா தான், பட் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டக்குன்னு ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவ தான் இனிமேல் என்னுடைய பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கல்லு விட்டுரும். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அவதான் அப்படின்னு ஹீரோவாலையும் எதுவும் பேச முடியல. நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவனும் பேசாம அமைதியா இருக்கிறனால இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிரும். அவங்க ரெண்டு பேரும் நடிச்சாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிரும். சோ நம்ம ஹீரோயோட அம்மா அந்த இடத்துல சரியான வருத்தத்தோட தான் போவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்ட்டு அங்க ஒருத்தி அப்பாவே மூஞ்ச வச்சுட்டு ஒரு பிட்ட போடுவா. சோ நம்ம எக்ஸ் லவர் உடனே ஹீரோடைய அம்மா நீ அம்மா இதுக்கெல்லாம் சாரி சொல்ற, எல்லாமே நல்லதுக்கு தான். சோ இன்னொரு தடவை இப்படி நடக்காது, நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோனிக்கு கால் பண்ணா காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. எங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க, எங்க போறோம் தான் நான் ஓடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பியும் கால் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு அதே கார்ல தாங்க இருப்பாங்க. சோ சாரி இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி திரும்பி ஒரு சின்ன அப்பாவியான ஃபேஸ வச்சு சொல்லுவா. அவரு டக்குன்னு இறக்கி விட்டுட்டு என்னால இதுக்கப்புறம் உனக்கு கூட்டு போக முடியாது, மரியாதை நீ டாக்ஸி புடிச்சிட்டு போய்க்கோன்னு சொல்லிட்டு கரெக்டா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவாரு. எங்கடா ஜோமி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் என்னது ஜோமியா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏய் உன் கார்ல தானடா போனா, ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஓ கார் எங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கொஸ்டின் கேட்பாரு. என்னுடைய காரை வாஷ் பண்ண சொல்லி நான் ஸ்மார்ட் பாய் கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் இவனுக்கு பொறி தட்டும். அப்ப இந்த பண்ணாட தான் கூட்டிட்டு போயிடுச்சு போல அப்படின்ட்டு டக்குன்னு இவனுக்கு என்ன ஆகணும், என்னடா ஆச்சு உண்மையா சொல்ற ஜோமி, என்னடா ஆச்சு கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, இவன் ஸ்மார்ட் பாய் தான் கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு என்னது அவனுக்கு எவ்வளவு தைரியம், அதுவும் ஏன் கார்லயா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஸ்மார்ட் பாய்க்கு கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கச்ச, பீச் நீ ஃபர்ஸ்ட் ஜோமி கிட்ட போன கூட அப்படின்னு சொல்லச்ச, நான் இங்கதான் இருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. ஆனா செம்பட்டிய போனை பிடிங்கி என்னோட காரை எதுக்குடா எடுத்துட்டு போன, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்பா சாமி உன் குடும்பமும் நீயும் எனக்கு பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, வச்சு செய்யறீங்க, உங்க அம்மா ஜோமின்னு கூப்பிட்டாலே அப்படியே ஈறுகொள்ளலாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஆக்சுவலா சாரி சொல்லதான் கால் பண்ணிருப்பாரு. சோ பேசிட்டு போனையே கட் பண்ணிடுவாங்க. நான் அவளை பாக்குறதுக்கு பீச்சுக்கு தாங்க கிளம்பி இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ வண்டி எடுத்து கார்ல போலான்னு சொல்லிட்டு போகச்ச, செம்பட்டின்னு கூட வந்து உட்காந்துருப்பான். நீ எதுக்குடா கூட வந்து அப்படின்னு சொல்லி கேட்கச்சு. அம்மா அவனுக்கு ஓட்டிட்டு போனது என்னுடைய கார்மா, போமா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. டக்குன்னு பார்த்தா எக்ஸ் லவர் வந்து பின்னாடி வந்து உட்காருவா. நீ எங்கடி வர அப்படின்னு சொல்லி கேட்கச்ச, பீச் தானே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு மூணுமே அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இவங்க இங்க கடலுக்கும் போயிடுவாங்க. என்ன ஒரு கொடுமை இல்ல, நெஜ கல்யாணம் மாதிரியே என்ன மாத்திட்டாங்கல்ல. சோ அவங்க அம்மா ஏன் அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பா. வந்து ஒரு ஃபேக் மேரேஜ் தானே, அதை பத்தி ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் சரிதானே, சரி வா இந்த ட்ரெஸ்ஸை வேற கலட்டி சேஞ்ச் பண்ணணும், இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லச்சே, அதெல்லாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பா எப்படி இருந்தாலும் டாக்டர் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பான். உடனே ஆமாண்டா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உடனே ஸ்மார்ட் பைக்கு சரியான அதிர்ச்சி, என்னையா பண்றீங்க மூணு பேரும் இங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் எப்படியா இங்க வந்த அப்படின்னு வச்சுதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த போன்ல வந்து இவன் ட்ராக் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லி கத்திட்டு போனை தூக்கி போலான்னு போவா. இல்ல தொப்புன்னு விழுந்துருவாளா. சோ ஹீரோவும் தூக்க போறது, செம்பட்டையும் தூக்க போறது, ஸ்மார்ட் பாயும் தூக்க போறது, ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த சீனு. நம்ம ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வெளியே தாங்க கார் கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. செம்பட்டையன் காரை சுத்தி பார்த்துட்டு உன்னை வாஷ் பண்ண சொல்லி கொடுத்தா இது தூக்கிட்டு ஓடவா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி அடிப்பான். சோ நம்ம ஹீரோனி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு சின்ன பிளாஷ் பேக் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனி நேருக்கு நேரா பாத்துருப்பாங்களே. அப்ப நம்ம ஹீரோடைய ஃபேஸ பாக்கச்ச உண்மையான லவ் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமோ என்னமோ ரொம்ப பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு சோ வெளியே வந்துட்டு உட்காருவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வாவ் இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டா இருக்கே, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பா. ஏன் வந்தியா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லைன்னு சாரி கேட்கதா வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானா. உங்க அம்மா வர நிஜமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி என்னது அம்மா ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எக்ஸ் லவர் அங்கிருந்து வந்துட்டு ஆமா எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, சோ உன்னுடைய மேரேஜ் வந்து ரீகன்சிடரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டாங்க. டே அப்போ வந்து நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் பார்க்க வரலடா, உன்னோட பேச்சுலர் லைஃப் வந்து இனிமேல் வேலைக்கு ஆகாது, உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னதுக்காக தானடா என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு நான் போறேன் போங்கடா அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு போவாங்க. சோ நம்ம எக்ஸ் லவர் வந்துட்டு சரி இது மாதிரி வந்துட்டோம் வாங்க என்ஜாய் பண்ணலாம், நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லச்சு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகலான்னு போவாங்க.
போவாங்க. டக்குன்னு ஸ்மார்ட் பாய் வருவான், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படியே செம்பட்டியை முன்னாடி வந்து நின்று எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே ஸ்மார்ட் பாய் ஹீரோயின் வந்து நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கார்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது, நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோ வந்து கையில காசு இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பா. அப்பதான் பேக்கெட்டை தொட்டு பார்த்தா கையில 10 ரூபாய் காசு கிடையாது. சிரிப்பாங்க. சரி வேற வழி இல்ல. அதே செம்பட்டையை வந்துட்டு என் 2 கண்ணு ஓ மேலதான்டா இருக்கும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. சீன் கியூட்டா இருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனியும் எக்ஸ் லவர் தான் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஸோ சாரி என்னாலதான் இப்பெல்லாம் நடந்துச்சு எக்ஸ் லவர் சொல்ல, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு தடவை நானும் உங்களுக்கு அகைனஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கச்சே நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், அவன் அதை வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துருப்பாரு. உட்காந்தோடனே என்ன அவங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களாமே, நீ ஏன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பா. அதுக்கு அவர் வந்து அதெல்லாம் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாரு. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே படுத்துட்டு ஹாயா இருப்பாரு. அதே நேரத்தில் நம்ம ஸ்மார்ட் பாய் வருவாரு. ட்ரெஸ்ஸை கழட்டினோடனே அப்படியே ஹேம்ஸ் எல்லாம் காமிச்ச உடனே நம்ம ஹீரோனி பேனு பல்ல காட்டுவாங்க. ஸோ ட்ரெஸ் போடாம இருந்த நம்ம ஹீரோ டக்குனு அந்த டிஷர்ட்டை போட்டு குளிருதுன்னு சொல்லி ஒரு சீனா போடுவான். எக்ஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்றியா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இவனும் வந்து இவளை வெறுப்பேற்றதுக்காண்டி எடுத்துட்டு போவான். பட் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம ஹீரோனிக்கு சரியான கடுப்பாவோ டக்குனு நம்ம ஸ்மார்ட் பாய் கிட்ட காலை நீட்டி இந்தா எனக்கும் ஆயில் மசாஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்வாளா. ஏய் என்ன நீ வா நம்ம தனியா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போனா செம்பட்டையை வந்துட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஹீரோனி வந்துட்டு என்னடா இவங்க கூட இதே ரோதனையா போகுது அப்படின்ட்டு. சோ அதே மாதிரி நம்ம எக்ஸ் லவரும் வந்துட்டு சோ போய் விளையாடலாம் வாங்க அப்படின்னோடனே நம்ம ஸ்மார்ட் பாய் வந்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு ஜாலியா ஒவ்வொருத்தவங்க என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணி என்னாச்சு எதுக்கு முன்ன மாதிரி என் கூட பேசுறது இல்ல, நீ கல்யாண வேலையா பிஸியா இருக்கேன்னு எனக்கும் தெரியும், பட் பார்க்க கூட வர்றது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சோ அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதா சரி நீங்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்கச்சா எங்க வரியா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அவளுக்கு வந்து இடத்த வந்து சொல்லி விட்டுருவா. அதே டைம்ல இந்த பக்கம் ஆன்டிக்கு வந்துட்டு இவங்க வந்து எல்லாரும் கடல் பீச்ல இருக்காங்க விளையாடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இனிமேல் ஜோமியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நான் வந்து எக்ஸ்லவரை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இனிமேல் நீங்க அவளுக்காக வந்து என்கிட்ட வந்து சஜெக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே பாட்டி வந்து ஏன் இப்படி அவ ஓடிட்டா வேற ஒரு பையன் கூட பாட்டிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஆன்டி வந்து போட்டோ காமிச்சோடனே இவங்க 2 பேரும் விழுந்து சிரிப்பாங்க. என்ன போட்டோடா காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட காமிச்சா வேற ஒண்ணுல இவங்க 2 பேரும் பீச்ல க்ளோஸா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியான டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்பா அவங்கள சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே நேரத்துல இந்த பக்கம் போட்டோவா எடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோனி டேய் நீ இதை முடிக்கலையாடா, திரும்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றியா, ஏய் ஒரு பொய்க்கு ஒரு எண்டு கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. ஹீரோனியோட அம்மா வந்து வீட்டுல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. டக்குனு ஹீரோட அப்பா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காமிப்பாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸா போட்டோ பிடிச்சிருக்கிறது. இதை பார்த்தோன்னே ஹீரோனோட அம்மா வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. பட் அதே பக்கம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு எங்க அம்மா ஞாபகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ல வந்து வச்சிருவா ட்ரிங்க்ஸ் பண்ணு போகலாம், நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ல சொல்லுவாங்க. என்ன கேம் சொல்லி கேட்பாங்களா, ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட நிக்குது. அப்ப ஹீரோவை பார்த்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கும் சோ உங்களோட எக்ஸ் லவருக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நம்ம ஹீரோவால ஆன்சர் பண்ண முடியல, எடுத்து தண்ணி அடிச்சிடுறாரு. சோ ஸ்மார்ட் பாய் கிட்ட போய் 2வது தடவை நிக்குது. அவங்களுக்கு மொத்தம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை கேட்ட உடனே அவனாலே ஆன்சர் பண்ண முடியாது, தண்ணி எடுத்து அடிச்சிருவாப்புல. சோ 3வது வந்து எக்ஸ் லவர் கிட்ட போய் நிக்கும். உங்களுடைய ஹார்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்பட்டை தான் கேட்டிருப்பா. அதை கேட்ட அடுத்த செகண்டே இவ தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போவா. பட் அவ உண்மையை சொல்லிடுவா, எனக்கு வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும், என் ஹார்ட்ல இருக்கிறது அவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல நம்ம ஹீரோனிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 3rd டைம் வந்துட்டு சுத்தி விடச்ச கரெக்டா போய் ஹீரோ கிட்ட நிக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் பாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜோமியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவானா அவரும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பிடிக்குமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு வந்து ஹார்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்கும். என்ன இது இந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லையே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. சோ எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்கா பாப்பாங்க. சோ டக்குன்னு அவ என்ன பண்ணுவா அப்படின்னா இல்ல இது போங்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில வந்து உருட்டி அவ பக்கம் வச்சு இது ஏன் டர்ன் சொல்லிட்டு ஏன்டா பொய் சொல்ற, ட்ரூத் ஆர் கேம் தானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எனக்கு வந்து ஒன்னும் பிடிக்காது, நீ வந்து பொய் சொல்லிதான் என் கூட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவனுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே செம்பட்டை எனக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடும். என்ன சொல்ற நீ, ஆமா இவன் பொய் சொல்லிதான் என்ன நடிக்க தான் சொன்னான், இவன் கூட நான் லவர் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு செம்பட்டைய ஏன்டா ஒரு நண்பனா இருந்துகிட்டு இந்த மாதிரிதான் துரோகம் பண்ணுவேன், எத்தனை நாள் தூங்காம எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி கத்துவான். இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்துருவாளா. அப்போ அவனுக்கு கல்யாணம் இல்ல பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பா. சோ கரெக்டா செம்பட்டையும் வா வந்துட்டியா பாரு உன் ஃப்ரெண்டு எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கா பாருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுத்துட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஸ்மார்ட் பாய் வந்துட்டு எழுந்திருச்சு போயிட்டு நம்ம ஹீரோனை தனியா கூப்பிடுவாப்புல. நம்ம ஹீரோனி பின்னாடியே போவாங்க. இதை ஹீரோ பாத்துருவாரு. ஹீரோ வரத பார்த்துட்டு 2 பேரும் போய் மறைஞ்சிருவாங்க. ஆனா அதே இடத்துக்கு எக்ஸ் லவரும் வந்துருவா. வாண்டடா வந்து நின்னுட்டு எதுக்கு நீ அவங்கள தேடிட்டே இருக்க, அவங்களுக்கு தனியாவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு இவர் வந்து எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சின்ன சத்தம் கேட்கும். சோ இங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து ஒன்னால ஒரு குழந்தை இருந்தா போதும், நீ திரும்பி பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லச்சதான் நம்ம ஹீரோனிக்கு வந்து பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். சோ ஹீரோனி கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் வந்து அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டேன், நான் கொடுத்தேன், அந்த கிஃப்ட் அவர் வாங்க மாட்டேன்றாரு, சோ நான் கேட்கிற கிஃப்ட் அவர் தர மாட்டேன்றாரு அப்படின்னு. அப்ப அந்த கிஃப்ட் இதுதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து அப்பதான் ரியலைஸ் பண்ணுவா. அந்த இடத்த விட்டு போக
போகலான்னு எழுந்திரிச்சு போகச்சா கால் தடிக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுரும். ஸோ ஸ்மார்ட் பாய் வந்து போய் தூக்க போவாரு. டக்குன்னு ஹீரோ வந்து தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடியாந்து இவளை பார்த்துட்டு இவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலும் க்ளோஸா இருக்கும். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரச்ச கரெக்டா ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா இருக்கேன், அன்னைக்கு உங்களோட தைரியத்தால தான் இன்னைக்கு என் குழந்தைய நான் இவ்வளவு தூரம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னதா சும்மா ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் பிளஸ் எக்ஸ் லவரும் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா. ஸோ இப்போ இந்த அம்மா வந்து அவங்க குழந்தைய நினைச்சு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு சர்ஜரி பண்றதுக்காக நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பாத்துப்பாங்க. ஸோ இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோனிக்கு முடியவே இல்லை இதெல்லாம் கேட்கவே. ஸோ எக்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜாடா மாடியா சொல்லுவா. சரி ஓகே என்ன ஆச்சு, இல்லை இவங்க காலில் அடிபட்டிருக்குன்னு, சரி நீங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியில கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வேலையும் முடிச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ல வரும் நம்ம ஹீரோனியும் தான் இந்த பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏன் தான் இவனை இந்த அளவுக்கு பிடிக்குதுன்னே தெரியல, ஆனா இவன் தான் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ உள்ள வந்துருவாரு. ஸோ ஹீரோ உள்ள வந்தோடனே நம்ம எக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு மூக்க தொட்டு பார்த்துட்டு, இல்லையே மூக்கு நல்லா தானே இருக்கு, இன்னும் இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினி என்ன என்ன வச்சு காமெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. சோ வெளியே போகிறதுக்காக நம்ம ஹீரோ நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. டக்குன்னு நம்ம எக்ஸ்ல வந்துட்டு என்ன நீங்க தனியா போகணுமா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றதோட அங்க கட் ஆகும். அதே நேரத்துல இந்த பக்கம் செம்பட்டையனை ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படி இப்படின்னு தள்ளாடி கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து போடுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல பிளாட் ஆயிடுவான். நான் அவங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுத்து அந்த பாப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க ஹீரோயினியும் அவனோட ஆளும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ல வரட்ட கேட்க அவங்க அப்பவே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோனியும் ஸ்மார்ட் பாயும் காட்டுறாங்க. கரெக்டா அந்த வீட்டுல வந்து படுத்துட்டு ஸ்மார்ட் பாய் வந்துட்டு சூப்பரா இருக்கல வீடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ டக்குனு ஹீரோ கால் பண்ணுவாரு. அந்த போன் நம்பரை பார்த்துட்டு இவங்க பாட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ விடாம போன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு அவங்கள தனியாவே விட மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் நீ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ல அவர் வந்து சொல்லுவா. டக்குன்னு இவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட போன் நம்பரை ட்ராக் பண்ணி அந்த வீட்டுக்கும் போயிடுவாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடுவாரு, கால் பண்ணுவாரு. பார்த்தா போன் வந்து பெட்ல வச்சுட்டு அவங்க பாட்டு போயிருப்பாங்க. சோ ஆனா அந்த இடத்துக்கு வர வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம எக்ஸ் லவர் தான். இது அவங்களோட ஒரு பிளான்ன்றது அப்பதான் அவருக்கு தெரியும். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஸ்மார்ட் பாயும் ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ரைட் தான். சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோ நினைச்சு. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் பாய் கேட்பாரு, நீ அவனை ஃபேக் தான் பட் என்ன ரியலா தானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கச்ச இவங்க சிரிப்பாங்க. ஏன் உண்மைதான் உனக்கு அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ் லவர் கிட்ட வருவாங்க. உண்மையதான் சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு பேபி கொடுத்துரு, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், எனக்கு உன் கூட சேர்ந்து வாழனாலும் எனக்கு அந்த ஒரு விஷயமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு என்னன்னு தெரியல ஸ்மார்ட் பாயை தள்ளி விட்டுருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கச்சே என்னுடைய ஃப்ரெண்டு என்ன ஆனான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி சமாளிப்பாங்க. ஆனா இந்த பக்கம் எக்ஸ் லவர் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் கழட்டச்ச டக்குன்னு ஹீரோ வந்து தடுத்துருவாரா. சோ எதனால நீ வந்து ஜோமியை லவ் பண்ற அதனால தானே அப்படின்னு சொல்லி சொல்லச்சா இவர் பாட்டுன்னு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவாரு. சோ இவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ் லவர் வந்து செம்மையா அழுவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்டை தேடிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவ அங்க இருக்க மாட்டா. வாஷ்ரூம் போய் பார்த்தா அங்க வந்துட்டு அவ இருக்க மாட்டா. பட் வந்து அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துருப்பால அந்த மிஷின் வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆயிடுவா. ஸ்மார்ட் பாய் வெளியே இருக்க நேரச்ச அந்த இடத்துல ஹீரோவும் வந்திருப்பாரு. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கச்சா நீ இன்னும் இங்க தனியா இருக்கேன்னு சொல்லி அவனும் திருப்பி கேட்டிருப்பான். சோ இவ வந்து அவனை தேடிக்கிட்டே அவ வருவா. உடனே ஹீரோ வந்துட்டு என்னாச்சு எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்கச்சா அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கச்சா இவ கையில இருக்கிறத மறைப்பா. என்ன அப்ப இதுக்கு காரணம் செம்பட்டியன் தானா, அவளுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போனை கால் பண்ண எடுத்தா மெசேஜ் போட்டுட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் பட் நீ தான் போனை எடுக்கவே இல்லை, நான் போறேன் என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருப்பா. சோ இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த போனை பார்த்துட்டு இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் செக் பண்ணச்ச இவ வந்து ஒரு கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே என்ன ஒரு அறிவாளித்தனம், போறேன்னு சொன்ன பொண்ணு க்ளூவை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஃபுல்லா கைவலி கால்வலியில தான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும், வண்டியில ஏறுன்னு சொல்லச்ச எங்க போயிருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. நான் கூப்பிட்டு போறேன் நீ வந்து வண்டியில ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்தி கூப்பிட்டு போவாரு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கோயில்ல தாங்க இருப்பாங்க. நம்ம ஸ்மார்ட் பாய் வந்துட்டு ரைட் சைடு போகணும், நம்ம ஹீரோ வந்து லெஃப்ட் சைடு போகணும்னு சொல்லி பாதையை சொல்லிட்டு இருப்பாங்க. பாதை மாதிரி போயிடுவாங்க. சோ அந்த இடத்துல போய் காரும் லாக் ஆயிடும். இங்க இருந்து ஒரு ஆள் போய் கூப்பிட்டு வரணும். கால் பண்ணா சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஸ்மார்ட் பாய் வந்து என்னன்னு சொல்லி கேட்கச்சா வேற ஒண்ணும் இல்ல, அவ வந்து இங்க இருந்து போனதுக்கு காரணம் வந்து செம்பட்டியன் தானே, சோ அவன் தான் வரணும், அவனுக்காக தான் அவ வெயிட் பண்றா, நான் அவன் கூட சேர்ந்து அவளை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லச்ச நம்ம ஸ்மார்ட் பாய் சரி நான் போறேன்னு சொல்லுவா. சோ நம்ம ஹீரோனி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லச்ச இது கூட உனக்காக செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா காருக்கு கீழே போய் தனியா உட்காருவாங்க. ஹீரோ வந்து பக்கத்துல உட்காருவாரு. சோ நம்ம ஹீரோயின் தள்ளி உட்காருவாங்க, திரும்பி அவர் பக்கத்துல இருந்து உட்காருவாங்க. சோ ஹீரோயின் வந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க. போயிட்டு இன்னொரு இடத்துல உட்காருவாங்க. இவர் அங்க வந்துட்டு என்ன எம்எல்ஏ கோவமா இருக்கியா, உன்னை பார்த்தா டயர்டா இருக்கு, நீ காருக்குள்ள போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லச்ச இவங்க வந்துட்டு பாரு உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் இல்ல, உன்னோட ஃபேக்கான ஒரு விஷயத்தினால நான் என்னுடைய ரியலான லைஃபை எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன். சோ அவ போன் கால்ஸை மட்டும் நீ எடுத்திருந்தனா இவ்வளவு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி
இவ சொல்லுவா. உடனே நீ எதுக்கு போனை விட்டுட்டு போன, நீ தான் எல்லா இடத்துலயும் ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. டக்குன்னு வந்துட்டு உனக்கு என்ன, உனக்கு ஏதாவது ஒரு பையன் கூட தனியா போய் பேசுறதுதானே வேலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு கோவம் வந்துடும். ஆமா நான் தப்பான பொண்ணுதான், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவா. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இழுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணிடுவாருங்க. சோ கிஸ் பண்ற அந்த சீனை வந்து நம்ம ஸ்மார்ட் பாயும் கரெக்டா பாத்துருவாரு. இங்க கிஸ் பண்ணவும் இங்க அதை பார்க்கவும் அதோட இந்த எபிசோடு முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம, லைக் பண்ணாம, ஷேர் பண்ணாம, கமெண்ட் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல் சகோஸ்.